வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம கேசார் டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டீ இது. இந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதுமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1.5 கப் பால், 1/2 கப் தண்ணி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் குங்குமப்பூ, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 டீஸ்பூன் டீ தூள், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேன் எடுத்துடலாம். பேன் எடுத்துட்டு அதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை கொதிக்க விடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் பட்டை, ஏலக்காய் சேர்த்துடலாம். ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துடலாம். இல்லை அதை பிச்சியே சேர்த்துடலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்து ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இதில் டீ தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை திருப்பி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம குங்குமப்பூ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை திருப்பி நல்லா கொதிக்க விட்டுலாம். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் பால் சேர்த்துடலாம். இப்போ இதில் பால் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுலாம். நல்லா பால் பொங்கி மேலே வரைக்கும் வரட்டும். அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டுலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பால் இப்படி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இது லைட்டாக அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம அப்படியே சூட்டோட சர்க்கரை சேர்த்தோன்னா சில நேரத்தில் பால் தெரிஞ்சிடும். அதனால் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடட்டும். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரை பிடிக்கும்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெல்லம்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுட சுட கேசர் டீ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து நம்ம இதை குடிக்கலாம். இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டீ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதுமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து அந்த சேனலோட இணைந்தீர்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.